So good evening students. Today we will see the current affairs analysis dated from 17th to 19th Feb 2024. The first article related to the IAEA, International Energy Agency. So the International Energy Agency, it was created for the purpose the world எல்லாருக்குமே energy security வந்து maintain பண்றதுக்காக. So 31 countries are the parts. India வந்து associated member இருக்கு. India is not a full-fledged member. Full-fledged member there is a condition. That should be 90 days-க்கான crude oil வந்து அவங்க வந்து வச்சிருக்கணும். அப்படிப்பட்ட கண்ட்ரிஸ் மட்டும்தான் இருக்கணும். OECD-ல மெம்பரா இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தான் இதுல மெம்பர் ஆக முடியும். ஸோ OECD-ல இந்தியா மெம்பர் கிடையாது. ஸோ இந்த லாஸ்ட் இயர் வி காட் associated membership. அசோசியேட்டட் மெம்பர்ல 11 கண்ட்ரிஸ் இருக்கு, அதுல நம்மளும் ஒருத்தங்க. அப்புறம் அசெஷன் அப்படின்ற ஒரு குரூப்பிங் வச்சிருக்கேன், அசெஷன் குரூப்பிங். அதுல லட்வியா, பிரேசில், லெட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாமே இதுல பார்ட்ஸா இருக்காங்க. ஒரு 5 கண்ட்ரிஸ் இதுல இருக்கு. அசோசியேட்டட்ல 11 + 2 வாஸ் ஆடட், ஸோ 13 கண்ட்ரிஸ். மெம்பர்ஷிப்ல இருக்கக்கூடிய 31 கண்ட்ரிஸ், 31 நேஷன்ஸ் ஆர் தேர். 1974 it was established. எல்லாருக்குமே எனர்ஜி செக்யூரிட்டியை உறுதிப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கண்ட்ரி தான், ஆர்கனைசேஷன் தான் இது, இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி. ஸோ இதுல மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு we need to have 90 days-க்கான crude oil. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் we having only 62 + 22 days-க்கான ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ். அப்புறம் 62 days-க்கானது நம்ம crude oil ரிஃபைனரி கம்பெனிஸ்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து வரும்போது நம்ம 65 + 2 22. அப்போ டோட்டல் வந்து 87 days-க்கான பெட்ரோலியம் ரிசர்வ் தான் நம்மகிட்ட இருக்கு, 90 days கிடையாது. we are expanding it. so we negotiation வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுல மெம்பர்ஷிப் ஆகுறது. ஸோ இந்தியா ஏன் இதுல மெம்பர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னா, பிகாஸ் இட் வாஸ் இன்வைட்டட் பை IEA, இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி மூலமா இப்போ நம்ம இந்தியாவுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. OECD-ல மெம்பர் இல்லை, அது ஒரு கண்டிஷன் இருக்கு. இருந்தாலுமே நம்ம வந்து மெம்பர்ஷிப் ஆகுறதுக்கான நெகோசியேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஏன் இந்தியாவை வந்து இம்பார்ட்டன்ட் படுத்துறாங்க அப்படின்னா, வேர்ல்டு பாப்புலேஷன், எனர்ஜி செக்யூரிட்டிக்கு இந்தியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் வி ஆர் கோயிங் இன் த டிரான்சிஷன் சோன். ஸோ அப்போ அவங்களுக்கு நம்ம இந்தியா போன்ற கண்ட்ரிஸ் வந்து ஹெல்ப் பண்ணணும். தென் only we can reduce the carbon dioxide emission level. குளோபல் சப்போர்ட் இல்லை அப்படின்னா எமிஷன்ஸ் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. தட்ஸ் அ மெயின். அண்ட் தென் 2030 போகும்போது நம்மளோட எனர்ஜி டிமாண்ட் வந்து அதிகமாக டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ தட்ஸ் த ரீசன் இந்தியா ஷுட் பி ஆடட் இன் திஸ் குரூப்பிங். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். ஸோ யூ பீப்புள் நீட் டு ஸ்டடி அபவுட் தி IEA அப்படின்னா என்னன்னு படிச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி OpenAI-யோட சோரா. OpenAI அப்படின்றது இட்ஸ் 2015-ல உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி. OpenAI, it's a artificial intelligence based company. It's a group funding. அப்படின்னா எலன் மஸ்க், அது மாதிரி ஆல்ட்மேன், ப்ராக்மேன், ஸோ நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். எலன் மஸ்க் இவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட $1 billion ஃபண்ட் இன்வெஸ்டட் இன் திஸ் அண்ட் தே கிரியேட்டட் ChatGPT. ஸோ உங்களோட குவரிஸை வந்து கேட்டுக்கலாம், உங்களோட கொஸ்டின்ஸ் அதுக்கு ஆன்சர் வந்து நீங்க எடுத்துக்க முடியுதன் மூலமா. அதே இது when you go to like இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, they created DALL-E அப்படின்றது நீங்க பேசுறத இமேஜ் ஃபார்மேஷன்ல கன்வெர்ட் பண்றது. இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ் வெர்ஷன் சோரா அப்படின்றது OpenAI-யோட தான் வேர்டை வீடியோவை கன்வெர்ட் பண்றது. ஸோ இப்போ நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா அதை பத்தி நம்ம கேட்குறோம் அப்படின்றப்போ it will give the details. இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ ஃபார்மேட்ல ஒரு கண்டென்ட் வேணும் அப்படின்னா you have to tell the content, it will create in the video formats. அது மாதிரி இமேஜ் ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னா you need to give the commands and then it will be converted to image form. இப்போ எக்ஸாம்பிள் கோட் அப்படின்றது நீங்க மென்ஷன் பண்றீங்கன்னா it will be converted to image form. அப்படிப்பட்டது தான்.
ஸோ அதான் ஏ டால் இ அப்படின்றதும் இமேஜ் ஃபார்மேஷன், இப்போ வீடியோ ஃபார்மேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வி கேன் சி மோர் அட்வென்ச்சர்ஸ் ரிலேட்டட் டு தி ஏஐ. ஸோ கம்மிங் டேஸ்ல நம்ம பார்க்க முடியும். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி யூஎன்எஸ்சி ரிஃபார்ம், யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோட ரிஃபார்ம். தெர் இஸ் அ டிமாண்ட். ஸோ இந்தியா வந்து அதில் மெம்பர்ஷிப் கேட்கணும், மெம்பர்ஷிப் பெர்மனன்ட் மெம்பர் கொடுக்கணும் அப்படின்றதுல there is a huge demand from the global. Lot of countries are supporting Germany. Lot of countries from the world, France support பண்றாங்க, US support பண்றாங்க நம்ம மெம்பர்ஷிப். So we are demanding for it. UNSC ல மொத்தம் 15 countries, அதில் 10 plus 5. So 5 வந்து P5 countries பேரு, permanent countries. 10 countries வந்து 191 countries, 191 plus countries-ல இருந்து செலெக்ஷன் மூலமா அனுப்புவாங்க. ரீஜனல் பேஸ்ல 2 years tenure. 2 years tenure. So these are the things people need to note it. So it's a main decision-making body of your United Nation. After implementation, executive body, like legislation, we having UNGA. அவங்க அதை லா மேக் பண்றது, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி வந்து யூஎன்எஸ்சியோட எக்ஸிக்யூட்டிவ். அப்புறம் வேர்ல்டுல ஏதாவது ப்ராப்ளம் நடக்க அப்படின்றப்போ they will intervene and they will try to stop the war, terrorist attacks, இது மாதிரி அக்ரஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்ல தலையிடுவாங்க. சப்போஸ் கேட்கல அப்படின்னா பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இருப்பாங்க டு மெயின்டைன் பீஸ் இன் தோஸ் ஏரியா. அதற்காக உருவாக்கப்பட்டது. அண்ட் தென் தெர் இஸ் an R2P doctrine also, right to protect doctrine. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் பக்கத்து கண்ட்ரீஸ்ல நடக்க அப்படின்றப்போ எந்த கண்ட்ரிஸ் இதுல மெம்பரா இருக்காங்களோ, யூஎன்எஸ்சில யூஎன்ஜில மெம்பரா இருக்காங்களோ, அண்டர் தி யூஎன்எஸ்சி டாக்ட்ரின், R2P டாக்ட்ரின் மூலமா தே கேன் இன்டர்வீன் அண்ட் தே கேன் கோ அண்ட் ஸ்டாப் தி ஃபைட்ஸை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த R2P டாக்ட்ரின் அப்படின்றது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். தட்ஸ் ஆல். அப்புறம் இந்தியா இதுல மெம்பர்ஷிப் ஆகிறத டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா 1945ல when it was created அதே மெம்பர்ஷிப் தான் கண்டினியூ பண்றாங்க. P5 கண்ட்ரிஸ் வந்து அப்படியே தான் மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு குளோபல் பாப்புலேஷன் அதிகமானதுக்கு பிறகு they never change. இந்தியா பொறுத்த வரைக்கும் 3rd largest எக்கானமி. அப்புறம் பாப்புலேஷன்ல we are the first. அப்புறம் நம்மளோட ரெப்ரஸன்டேஷன் அங்க இருக்கணும் அப்படின்றத நம்ம கேட்கிறோம். அப்புறம் டெவலப்பிங் ஸ்டேட்டஸ்ல இருந்து டெவலப்டு கண்ட்ரி ஸ்டேட்டஸுக்கு மாறுறதுக்கு we are moving forward. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல்ல, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில, பொருளாதார ரீதியா அப்போ இந்தியாவோட இமேஜ் ஸ்டாட்டர் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றப்போ we need to be provided with the membership, permanent membership category. So that's about this article. The next article related to the Munich Security Conference. It was created during the Cold War time period. 60 years of the conference இப்போ நடந்திருக்கு. அதில் இந்தியாவும் இதுல மெம்பரா இருக்காங்க. ஸோ Indian External Affairs Minister attended this meeting. Munich Security Conference னு பேரு. ஜெர்மனில there is a hotel called as Bayerscher அப்படின்ற ஹோட்டல், பேயர்ஷர் அப்படின்ற ஹோட்டல்ல தான் எல்லா வருஷமும் இந்த மீட்டிங், ஆனுவல் மீட்டிங் நடக்கும். ஜெர்மனில தான் நடக்கும் இது. 1963ல it was started. 1963 the year is important. இது எதுக்கு அப்படின்னா வேர்ல்டுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து சார்ட் அவுட் பண்ற செக்யூரிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் வேர்ல்டு லீடர்ஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. அப்புறம் மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் தி கன்சர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து வருவாங்க. அப்புறம் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ், என்ஜிஓஸ் எக்ஸெட்ரா. அப்புறம் செக்யூரிட்டி ரிலேட்டடா பீஸுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸும் இதுல மீட்டிங்ல கலந்துப்பாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் will attend, security expert from the different countries will attend this meeting and they will give the idea. இப்போ உக்ரைன் இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கனால அதை பத்தி பேசியிருக்காங்க. That's why it is important, security angle. So we know there is a Shangri-La dialogue. So Indian Ocean ஏரியால இருக்கக்கூடிய கண்ட்ரி செக்யூரிட்டி ரிலேட்டடா டிஸ்கஸ் பண்றதுக்கு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், அப்புறம் செக்யூரிட்டி பர்சனல்ஸ் வந்து இதுல அட்டென்ட் பண்ணுவாங்க. ஷாங்கிரிலா டயலாக் அதே மாதிரி அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய, ஜெர்மனியில கண்டக்ட் பண்ணக்கூடிய 1960 டைம் பீரியட்ல there is a Cold War டைம் பீரியட். ஸோ அந்த ப்ராப்ளத்தை எப்படி சார்ட் அவுட் பண்றது அப்படின்றதுக்காக அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு செக்யூரிட்டி ரிலேட்டட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் தான் அது. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட். Then the next article related to the IPCC report. IPCC, Intergovernmental Panel on Climate Change. So இதோட மீட்டிங்ஸ், so 1988ல it was started.
யூஎன்ஜியோட ரெசல்யூஷன் மூலமா உருவாக்கப்படுது. வேர்ல்டு மீட்டலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் அண்ட் யூஎன்இபி தான் இதை வந்து அதை கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்ப்ளிமெண்டேஷனும் அவங்க தான். இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் கன்வே பண்றது யூஎன்இபியும் WMO தான், வேர்ல்டு மீட்டலாஜி. ஸோ எதுக்கு அப்படின்னா கிளைமேட் சேஞ்சை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான மெஷர்ஸ் எடுக்கிறதுக்காக 1988 it was created. They will release the report related to the scientific data. So it's a scientific group. இந்த டேட்டாஸ் வந்து அவங்க எடுக்கிறது கிடையாது. They will not go and take the reports. Lot of reports were released related to the climate change. கண்ட்ரிஸோட ரிப்போர்ட்டா இருக்கட்டும், வெதர் ரிப்போர்ட். ஸோ இதெல்லாம் இதுல இருந்து அவங்க டேட்டாஸை கேதர் பண்ணி எவ்ரி 4 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு பேரு அசஸ்மெண்ட் ரிப்போர்ட். 4 இயர்ஸ் அப்படின்ற டைம் லிமிட்லாம் கிடையாது. கன்வென்ஷனலா தே வில் டூ இன் 4 இயர்ஸ். சம்டைம்ஸ் தே வில் நாட் டூ ஆல்சோ. இப்போ 2023ல AR6 தட் இஸ் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் 6 அப்படின்ற ரிலீஸ் பண்ணாங்க. இனி 28க்குள்ளாடி அடுத்த ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ண போறாங்க. ஸோ அதுக்கான மீட்டிங்ஸ் வந்து நடத்துறாங்க. AR7 அப்படின்னு பேர், அசஸ்மெண்ட் ரிப்போர்ட். ஸோ இந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் 1990ல ரிலீஸ் பண்ணாங்க. led to the development of UNFCCC. Rio de Janeiro summitல யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஆர்கனைசேஷன், அந்த கான்ஃபரன்ஸ் வந்து இங்கே தான் உருவாகுது. கன்வென்ஷன் ஸ்டார்டட் ஹியர். அது மாதிரி AR2 1995ல ரிலீஸ் பண்ற கியோட்டோ புரோட்டோகால் அடாப்ஷன் பண்றாங்க. இந்த இதெல்லாம் கிளைமேட் சேஞ்சை பத்தி அதிகமான ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்டுச்சு. அதனாலதான் 1995ல கியோட்டோ புரோட்டோகால் டிஸ்கஷன் ஆரம்பிச்சாங்க. However, 2001 they released another report AR3 and finally the Kyoto Protocol was ratified by the countries. 2005ல இருந்து நடைமுறைக்கு வந்துச்சு. அப்புறம் 2007ல they released AR4. ஸோ அவங்க கொடுத்த வார்னிங் அண்ட் தென் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை உணர்ந்ததுனால கோப்பன்கன் சமிட்ல கியோட்டோ புரோட்டோகால் கேட்டகரியில் அவங்க கிடையாது அமெரிக்கா, பட் தே ஜாயின் இன் தி கோப்பன்கன் சமிட்ல அவங்க ஜாயின் பண்ணாங்க 2009ல. அதுக்கப்புறம் 15 to 14 டைம் பீரியட்ல they released AR5 and this led to the adoption of Paris Climate Change Agreement. இப்போ 2023ல AR6 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, வேர்ல்டு வந்து 5 டிகிரி செல்சியஸ் 2100 போகும்போது நம்ம கண்டெயின் பண்ணல அப்படின்னா we will see இன்னைக்கு இருக்கக்கூடிய டெம்பரேச்சரோட 5 டிகிரி செல்சியஸ் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஸோ இட்ஸ் அ வார்மிங், அந்த எர்த்து தொடர்ந்து வார்மிங் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. பிளஸ் குளோபல் ஸ்டாக் டேக் 1 ரிலீஸ் பண்ண டைம் பீரியட்ல தான் இந்த ரிப்போர்ட் வந்துச்சு. இனி அடுத்த குளோபல் ஸ்டாக் டேக் வந்து பண்ண போறாங்க. ஸோ அதுக்குள்ளாடி சேஞ்சஸ் வரணும் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2028ல AR7 அப்படின்ற ரிப்போர்ட் வரும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கான டிஸ்கஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தட்ஸ் வாட் கேம் இன் நியூஸ். ஸோ நீங்க IPCCயோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் என்னென்ன, லைக் அந்த மீட்டிங்ஸ் மூலமா வரப்பட்ட ரிப்போர்ட் மூலமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி Central Asian, money bill. Yeah. Yes. So money bill. So Supreme Courtல இப்போ ரீசெண்டா ஸ்ட்ரக் டவுன் பண்ணப்பட்ட எலக்ட்ரல் பாண்ட் அது வந்து மணி பில் ரூட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. ரீசெண்டா பண்ண அமெண்ட்மெண்ட்ஸ் மணி பில் ரூட்ல தான் பண்ணாங்க. ஸோ மணி பில்லை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகிள் 110 that's a definition called tax imposition, alteration, regulation, அப்புறம் borrowing, non-tax borrowings இல்லைன்னா non-tax revenue. You can take borrowing category, அதுவும் மணி பில் தான். அப்புறம் audit and account of the government of India, அதுவும் மணி பில்ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் சைட், அப்ராப்ரியேஷன் பில், இதெல்லாமே மணி பில். ஃபினான்ஷியல் பில் இஸ் அ மணி பில், தட் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சைட். அப்புறம் இன்புட் அண்ட் அவுட் கோயிங், இன் அண்ட் அவுட் ஆஃப் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் அதர் இன்சிடென்டல் மேட்டர்ஸ். ஸோ இதெல்லாமே மணி பில்லோட டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷனுக்கு மேலே வரக்கூடியது எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் பில் கேட்டகரியில் வரும். ஸோ இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி டீல்ஸ் வித் திஸ் டெஃபினிஷன். ஸோ இதை தவிர்த்து வரக்கூடிய ரிலேட்டட் நாட் எக்ஸ்க்ளூசிவ்லி டீல்ஸ் வித் திஸ் திங்ஸ் வில் கம் அண்டர் தி ஃபினான்ஷியல் பில். ஸோ இதை சர்டிஃபை பண்ணுறது யாருன்னா ஸ்பீக்கர் சர்டிஃபை பண்ணா. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, the passing procedures are like it only can be introduced in லோக்சபா. பிரசிடென்டோட ப்ரேயர் ரெக்கமெண்டேஷன் வேணும் இதை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு. அப்புறம் லைக் ரீடிங்ஸ் வந்து கவர்மெண்ட் மெம்பர் பில்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் முடிஞ்சதுக்கு பிறகு சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் ஆகணும்.
and then it will go to the second house. The second house is Rajya Sabha. Rajya Sabha also 14 days time. They can't stop beyond 14 days. They can recommend amendments, but they can't do amendments. Return பண்றது like possibility is like rejection category. So அதில் என்ன பண்ணலாலுமே deemed to be passed. So recommendation இவங்க அம்மா like ஏத்துக்கிட்டா ஓகே, இல்லைன்னா deemed to be passed அனௌன்ஸ் பண்ணப்பட்டு பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணும். ஸோ பிரசிடென்ட் நீட் டு பவுண்ட் டு சைன் திஸ் மணி பில் ஆர்டிகல் 110 கேட்டகரியில். ஸோ இது வந்து ஈஸி வே ஆஃப் பாசிங், டெட்லாக் ரைஸ் ஆகாது. அதனால எல்லா பில்ஸுமே வந்து ஆதார் பில்லா இருக்கட்டும், ரீசெண்டாக நிறைய பில்ஸ் வந்து இந்த கேட்டகரியிலே கொண்டு வந்துட்டாங்க. ஸ்பீக்கர் சர்டிஃபை பண்ணா யூ கான்ட் கொஸ்டின், யூ கான்ட் சேலஞ்ச் இன் அ கோர்ட். ஸோ அதனால சுப்ரீம் கோர்ட் வந்து அதுல எந்த பதிலுமே சொல்லலை. ஃபர்தரா ஃபியூச்சர்ல அதுக்கான வெர்டிக்ஸ் வந்து வழங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ யூ பீப்புள் நீட் டு ஸ்டடி அபவுட் தி மணி பில் அண்ட் தென் ரீசெண்டாக எலக்ட்ரல் பாண்ட் சொன்னேன், அதுல என்னென்ன கிளாஸ் இருந்துச்சு அப்படின்றத படிச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள். ஸோ த நெக்ஸ்ட் exercise Vayu Shakti. So it's an Air Force ஓட exercise conducted in the Pokhran. இது ரீசெண்டாக சொன்னேன், இது நடக்க போகுது அப்படின்றது. 17ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட எக்ஸசைஸ் வந்து இப்போ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து இந்தியன் ஆர்மியோட கொலாபரேஷன் மூலமா நம்ம நாடு மட்டும் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். சரியா? ஸோ குளோப் மாஸ்டர்ஸ் வேர் யூஸ் எஸ்டர்டே. தெர் இஸ் அ பேரா டிராப்ஸ் இருந்துச்சு. பேராஷூட் மூலமா வீரர்கள் கீழே இறங்குறது, அது மாதிரி பொருட்களை கீழே இறக்குறது, அது மாதிரி ட்ரில்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ த நேம் இஸ் இம்பார்ட்டன்ட், வாயு சக்தி. த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே. சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவேல சிஎம்எஸ், தட் இஸ் கன்வென்ஷன் ஃபார் மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ். நம்ம இப்போ 2014 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 14 மீட்டிங் நடக்குது அப்படின்றத 15th Feb நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். Go and visit it. 1983 it came into force. That is convention on migratory species. Migratory species ப்ரொடெக்ட் பண்றதுக்காக டெரெஸ்ட்ரியல், தென் லைக் ஏவியன் ஸ்பீஷிஸ், அப்புறம் மெரைன் ஸ்பீஷிஸ், இதுல எடுக்கக்கூடிய முடிவுகள் லீகலி பைண்டிங், அப்புறம் அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றத சொன்னோம். அப்புறம் அப்பெண்டிக்ஸ் 1, அப்பெண்டிக்ஸ் 2 அப்படின்ற 2 கேட்டகரி இருக்கு. அப்பெண்டிக்ஸ் 1 வந்து த்ரெட்னிங், மோஸ்ட் த்ரெட்டன் ஸ்பீஷிஸ் எல்லாமே அதுல இருக்கும். அப்பெண்டிக்ஸ் 2 அப்படின்றது மற்ற கண்ட்ரிஸும் இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக, மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் அதை ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்றதுக்காக. ஸோ இதோட மீட்டிங்ஸ் வந்து இப்போ உஸ்பெகிஸ்தான்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த மீட்டிங்ல இந்தியாவோட ப்ரொபோசல். ஸோ இந்தியா இஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் குரூப்பிங் கன்வென்ஷன். ஸோ கிட்டத்தட்ட 13 மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ் இந்த சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே. சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே அப்படின்னா ஆர்டிக்ல இருந்து உங்களுக்கு ஆஸ்திரேலியா, ரஷ்யா, செர்பியா அந்த ஏரியாஸ் எல்லாமே கவர் ஆகக்கூடியது. மேப் நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் போட மறந்துட்டேன். ஸோ சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைனா சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்க மைக்ரேட் ஆகி இந்தியா வழியா ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா போகக்கூடிய பறவைகள், சைபீரியன் கிரெயின், அப்புறம் பெலிகான்ஸ், இந்த மாதிரி நிறைய பறவைகள் நம்ம மைக்ரேட்டரியா வருது. ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வி ஹேவிங் எ ஃப்ளைவே ரூட்ஸ். அது மாதிரி ஈஸ்ட் ஆஸ்திரேலியன் ஃப்ளைவே ரூட் இருக்கு, ஈஸ்ட் ஏஷியா ஆஸ்திரேலியன் ஃப்ளைவே இருக்கு, அப்புறம் ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ஃப்ளைவே இருக்கு, தேர்ட் வந்து சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே. மொத்தம் 3 ஃப்ளைவே இருக்கு வேர்ல்டு ஃபுல்லா. ஸோ இந்த ஃப்ளைவேஸ் டு பி ப்ரொடெக்ட். ஏன்னா பேர்ட்ஸ் வந்து இந்த ரூட்டை தான் பயன்படுத்திக்கும் இனப்பெருக்க காலங்களில் மைக்ரேட் ஆகுறது, பனி காலங்களில், விண்டர் ஏரியா. ஸோ தட் இஸ் ஆர்டிக் ஏரியால இருந்து லைக் ஆப்பிரிக்கன் போன்ற கண்ட்ரிஸ், ஆஸ்திரேலியா போன்ற கண்ட்ரிஸுக்கு மைக்ரேட் ஆகி இனப்பெருக்க முடிஞ்சதுக்கு பிறகு திருப்பி ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த ரூட்டை தான் பயன்படுத்திக்கும். அது மாதிரி இந்தியா இஸ் அ மெயின் ஏரியா, ஹாட்ஸ்பாட் ஏரியா. இந்த பேர்ட்ஸ் வந்து ரெஸ்டிங் பண்ணக்கூடிய ஏரியா, இறைகள் எடுத்துக்கக்கூடிய ஏரியாவா இருக்கு. ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த சிஎம்எஸ் அப்படின்றது நான் சொன்ன பேர்ட்ஸுக்கு இது. அது மாதிரி எல்லா ஸ்பீஷீஸுமே வருது. அதில் இப்போ 13 பேர்ட்ஸை வந்து நம்ம மூவ் பண்ணியிருக்கோம் அப்பெண்டிக்ஸ் கேட்டகரியில் கொண்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இட் வாஸ் தேர் இன் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஆர்டிகிள். ஸோ பீப்புள் கேன் ஸ்டடி இட். அதில் லாஸ்ட் பார்ட்ல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த பேர்ட்ஸ் எல்லாம். ஸோ இந்தியாவோட இனிஷியேட்டிவ். So 14 species which was listed in CMS appendix include Eurasian lynx, Peruvian pelican. இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இப்போ இந்தியா மூலமா இந்த மீட்டிங்ல மூவ் பண்ணப்பட்ட it was accepted by CMS to include in the appendix category. So that's about this article. So that's all about the current affairs. Now we will move on to the MCQs. Question number 1, with reference to the electoral bond scheme, consider the following statement. Statement number 1, it was introduced in 2018 for political donation.
Statement number 2, the electoral bonds are issued in multiples of 1,000, 10,000 rupees, 1 lakh and 1 crore. Statement number 3, the electoral bonds will bear the name of the donor. How many of these statements given above are correct? Options are A, only 1, B, only 2, C, all the 3, D, none of the above. Question number 2, with reference to the Schengen zone, consider the following statements. Statement number 1, it covers all the countries of the European Union. Statement number 2, it allows for passport-free travel between countries that fall within the European zone without special formalities. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 3, with reference to the UPI, which of the following statements are correct? Statement number 1, UPI was launched by NPCI in 2016. Statement number 2, it is a system that powers multiple bank accounts into a single mobile platform. Select the correct answer using the code given below. Options are A, 1 only, only 1, B, only 2, C, all the 3, D, none of the above. Question number 4, consider the following statements with reference to the INSAT 3DS. So statement number 1, it is a follow-on mission of third generation meteorological satellite from geostationary orbit. Statement number 2, it is fully funded by the Ministry of Earth and Sciences. Statement number 3, it will be the first radar of its kind in space, systematically map here using two different radars frequency L and B. So இது repeated question, last current affairs la நம்ம இந்த question போட்டுறோம். So anyway, answer it. Options are A, only 1 statement is correct, B, only 2, C, all the 3, D, none of the above. Question number 5, regarding the Commission for Agricultural Cost and Pricing, consider the following statements. Statement number 1, minimum support price is based on the recommendation of CACP. Statement number 2, it is an attached office of the Ministry of Agriculture and Farmers Welfare. Statement number 3, the CACP recommends MSP for all crops grown in India. Which of the statements given above are correct? Options are A, only 1 statement, only 1 is correct, B, only 2, C, all the 3, D, none of the above. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is B. Question number 2 answer is B. Question number 3 answer is B. Question number 4 answer is A. Question number 5 answer is C. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.